தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வர வேண்டியும், காணிக்கை மரிபால் நன்றியறிதலாகவும், ஜேக்கப் ஏலியம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், விமலி சிபி குடும்ப சமாதானம் வேண்டியும், லோர்டுவின் சபீத் நன்றியறிதலாகவும், ஜான்சன் ரிடா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், அபினோ மலர் ஷோலா ஷஜினோ திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், ஜஸ்டின் பெயர் கொண்ட நாளில் நன்றியறிதலாகவும் உடல் நலன் வேண்டியும், ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி வளர்ச்சி பெற வேண்டியும், கிஷோர் கான் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றமைக்கு நன்றியாகவும், திரவியம் ஜாய் ஜுவான் டேனியல் திருமண நாளில் நன்றியறிதலாகவும் குடும்ப நலன் வேண்டியும், அல்ஃபோன்சா அமலன் இறையாசிர் பெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அருட் சகோதரி ஜோயல் மேரி நன்றியாகவும் மற்றும் உடல் நலன் இறையாசிர் வேண்டியும், அருட்பணி பிரதர் அற்புதம், அருட்பணி சவரிராஜ், அருட்பணி பாக்கியம் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், திப்போன் ஜஸ்டினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளி நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும், விக்டர் மரியம்மாள் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சுசேராஜ் துப்பேரனுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், ரத்தினசாமி சகாயராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஜூன் மாதத்தினுடைய முதல் தேதியை நாம் தொடங்கி இருக்கின்றோம். எனவே கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடங்கி இருக்கின்ற இந்த ஜூன் மாதத்தில் இறைவனுடைய அருட்கரம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நாம் செய்கின்ற தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். இந்த பலியிலே தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஜாடுகள். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. உண்மையின் ஊற்றாகி இறைவா, மெய்ப்பொருளை தேடி அலைந்த மறைசாட்சி புனித யுஸ்தீனுக்கு உலகம் மடமை என கருதும் சிலுவையின் உண்மையான மகிமையையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒப்பற்ற அறிவையும் கற்றுக் கொடுத்தீரை. தவறான கொள்கைகளால் நாங்கள் ஏமாந்து போகாமல் அவரது வேண்டுதலால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று கண்டுணர்ந்து அறிக்கையிடவும் இந்த விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் அருள் தாரும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்தால்தான் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் திமோத்தியுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-3 முடிய மற்றும் 6 முதல் 12 வரை. என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தியுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்து நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்துள்ள கடவுளின் அருட்கொடையின் தூண்டுதலால் எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் காட்டும்படும் கொண்டு உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கப்படாது தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தின் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செய்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய நமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பை விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றிய முதல் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பனவாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புறுகின்றேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்த இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் அருள் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவனை கை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிர் உள்ள இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேரில்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே நூலில் முற்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, திருப்பாடல் பார்க்கின்ற பொழுது அதிகாரம் 88 மற்றும் அதிகாரம் 6 இறந்த உடனேயே நாம் அனைவருமே ஷியோல் என்கின்ற அகல பாதாளத்திற்கு சென்று விடுகின்றோம் என்று கூறப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த அநேக இடங்களில் பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல் பற்றி எந்த ஒரு நிகழ்வுமே கூறப்படுவதில்லை. ஆனால் அதே பழைய ஏற்பாட்டு புத்தகம் மக்கபேயர் ஆகமத்திலே பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுதலை பற்றி இந்த மக்கபேயர் நூல் குறிப்பிடுகின்றது. அப்படி என்றால் அந்த சதுசேயர்கள் இத்தகையதொரு கருத்துடையவர்களாக இறந்தால் உயிர்த்தெழுதல் அல்லது மறுவாழ்வு என்பது இல்லை என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை தங்களுடைய அடிப்படை கொள்கையாக கொண்டவர்கள். எனவே தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே இத்தகையது ஒரு கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய நோக்கம் மறுவாழ்வு உண்டா இல்லையா என்பது இல்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக எண்ணமாக இருந்தது. அதற்காக இல்லாத ஒன்றை புதியதாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் முன்னால் நிறுத்தி இதற்கு தீர்வு என்ன என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை வினவுவதை நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைகள் தவறான கொள்கைகள், தவறான கருத்துகள். எனவே நீங்கள் அதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஏனென்றால் இறைவன் இறந்தோரின் இறைவன் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாக அவர் இறந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தூக்கி பிடிக்கின்ற அந்த பழைய ஏற்பாட்டிலே மோய்சன் எரிகின்ற முட்செடியில் கண்ட பொழுது, காட்சி கண்ட பொழுது என்ன அவர்களுக்கு சொன்னார்? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறி நாம் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த சதுசேயர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அகுஸ்தீனார் கூறுகின்ற பொழுது நாம் உயிர்ப்பின் மக்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் இறந்த பிறகு நிலை வாழ்வு, மறுவாழ்வு உண்டு என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து நம்முடைய வாழ்விலே செயல்பட வேண்டும். இதை இறைமகன் இயேசு கிறிஸ்து வெறும் வெற்று வார்த்தையால் அல்ல,
மாறாக அதை எண்பித்து காட்டியவராக, நிரூபித்து காட்டியவராக அவருடைய வாழ்விலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறந்த பின் வாழ்வு மறுவாழ்வு உண்டு என்று கூறியவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த வாழ்வு உண்டு என்பதனை நமக்கு எண்பித்திருக்கின்றார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் எத்தகையதொரு வாழ்வை இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாம் மறுவாழ்வை நமதாக்க வேண்டும் என்றால் தூய்மையான வாழ்வு வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த மறுவாழ்வை, நிலை வாழ்வை நமதாக்குகின்ற மக்களாக நாம் இருப்போம். எனவே உயிர்ப்பின் மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அதன்படி புனிதமான வாழ்வு வாழ வேண்டும். அத்தகையதொரு வாழ்வை வாழ இறைவனுடைய வரம் நமக்கு தேவை என்பதனை உணர்ந்து அவரிடம் மன்றாடுவோம். அவர் நாம் நல்லதொரு வாழ்வை வாழ்ந்து மறுவாழ்வை நமதாக்க அருள் புரிவார். ஆமென். தருவதெல்லாம் உமதென்று இறைவா, தரணியெல்லாம் உம்முடையதே தலைவா. முதல் பெருகலாம் அப்பத்தை பெற்றுக்கொண்டு அப்பத்தை முக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்விலைக்கும் அப்பமாக மாறும். ஏழை எந்த வாழ்வினை ஏற்று புனிதமாக்குவார், ஏற்றிடுவாய் புதிதாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் புதிதாய் மாற்றிடுவாய். அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். காற்ற குடிமனை அந்த ரசத்தை முக்கு போடுகிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. தருவதெல்லாம் உமதென்று இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, உண்மைக்கு சான்று பகர தம் உயிரையே கையளித்த புனித யுஸ்தின் நினைவாக நாங்கள் நிறைவேற்றும் இப்பலியை ஏற்றருளும். அவர் வீரத்துடன் வாதாடி நற்கருணை கொண்டாட்டத்தின் உண்மை பொருளை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்ச்சியின் பொருளை உணர்ந்து இதில் பங்கேற்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித யுஸ்தீன் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து
நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முத மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர், 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 மூவரின் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிறையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை என்று ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த வழியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்பதை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர்தாமே அருள் புரியுமாறு உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கு திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லோர்த அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித யுஸ்தீன், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை ஒன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தும் உண்டாக்குவதற்குள்ளும் முடிவில்லாமல் விடுப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடல் திறத்தும் எங்களை திருக்கும் தன்னைக்கு உள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தின் உடலையும் காத்திடுமாறு பருந்தாகிட அருள் புரியும். எங்களுக்கு சமாதானத்தை தந்திரணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனதான் மாகும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
சாய்க்கும் சேயாகினேன். நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன். நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் வழியிலும் மொழியிலும் ஆனந்தம். பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். ஜெபம். மூவர் இறைவா, விதியை தேர்ந்தெடுத்து உமதுவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான செல்வ உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். முதல் பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமீன். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரன்பு மிக்க தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த உணவை உண்டு மகிழும் நாங்கள் உமக்கு நன்றி நவில்கின்றோ. பல்லாண்டுகளாக உண்மையை தேடிய புனித எஸ்தேனுக்கு நீர் வழங்கிய விசுவாசம் என்னும் கொடையை எங்களுக்கும் தந்துள்ளீர் என்பதை உணர்ந்து என்று உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உன்னை
மரியே நீ வாழ்கவே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்து போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுமரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.